வணக்கம். நான் உங்கள் கொல்லிமலை அடிவாரத்து பொண்ணுங்க. இன்றைக்கி புரட்டாசி 3வது சனிக்கிழமை. இன்றைக்கி விரதம் ஓட்டலான் இருக்கோம். புரட்டாசி விரதத்தை இந்த புரட்டாசி தொல்லை இனிமேல் இல்லைன்னு தான் சொல்லலாம். நாளையிலேருந்து நான்வெஜ் அடித்து வெளுத்துக்கட்டலாம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட ரியல் கண்டென்ட், அதாவது தோட்டத்தில் நடக்கிற அப்புறம் என்னோடய ட்ராவல் வீடியோஸ் மட்டும் தான் லாங் வீடியோஸில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அது பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம கொல்லிமலை அடிவாரத்தில் நைட்லேருந்து கொஞ்சம் நல்ல மழைங்க வருங்க. கிளிங்க சத்தெல்லாம் சூப்பராக கேட்குது. ஸோ அதனால் லேட்டாக தான் எந்திரிச்சோம். இல்லைன்னா சீக்கிரமாகவே முடிச்சிருக்கலாம் சமையலை. லேட்டாக தான் எந்திரிச்சோம். இப்போ நம்ம விரதம் விட்டுட்டு தான் கோயிலுக்கு போகிறோம். நிறைய பேர் கோயிலுக்கு போயிட்டு வந்து தான் விரதமே விடுவாங்க. ஆனால் அது கம்ஃபர்டபுளாக இருக்காது. குழந்தைங்கள்லேருந்து எல்லாத்துக்கும் லேட் ஆயிரும், பசிக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம விரதம் விட்டுட்டு பொறுமையாக கோயிலுக்கு போயிட்டு பீஸ்ஃபுல்லாக பார்த்துட்டு வரலான்னு இருக்கோங்க. நாமக்கல்லே ஃபேமஸான நைனாமல் அடிவாரத்துக்கு தான் போகிறோம். அதுலேயும் ஃபேமஸான அடிவாரம் போகாமல் இந்த திருமலைப்பட்டி சைடில் இருக்க அடிவாரத்துக்கு தான் போகலான்னு இருக்கோம். ஏன்னா ரஷ்ஷான இடத்துக்கு போயிட்டு அடித்து பிடிச்சிட்டு வரதை விட்டு பீஸ்ஃபுல்லான இடத்துக்கு போயிட்டு ஜாலியாக வரலாம். அதே மாதிரி இன்னொரு அடிவாரமும் இருக்குது, கருமல் அடிவாரம். முடிஞ்சால் அது ரொம்ப யாருமே வரமாட்டாங்க அந்த அளவுக்கு. முடிஞ்சால் அதுக்கும் போகலான் இருக்கோம். ஸோ வீடியோக்குள்ளே வாங்க. போய் இனிமேல் நம்ம சமைச்சிட்டு வரதான் விட்டு கோயிலுக்கு போகலாம். அப்படியே எங்கள் தோட்டத்தை ஒரு கிளான்ஸ் பார்த்துருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மழை பெஞ்சு சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. ஃபுல்லாகவே பாக்கு மரம் தாங்க. அந்த குருவி கிளிகளோட சத்தம்லாம் கேட்குதா உங்களுக்கு? சரி வாங்க, போயிட்டு பூ பறிச்சுட்டு நம்ம மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பலாம். நமக்கு இறை நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, இந்த மாதிரி விசேஷ நாட்களில் கோயிலுக்கு போயிட்டால் அது ஒரு வைப்பாக இருக்கும். அதுக்காக தான் மோஸ்ட்லி நம்ம கோயிலுக்கு போகிறதே. நம்மளே இப்போ செடி 1 2 அங்கங்கே இருக்கும். இதுலேருந்தே பறிச்சுக்கலாம் கோயிலுக்கு. எலுமிச்சை மரமும் நம்மக்கிட்டே இருக்குது. அதனால் எல்லாமே எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த விளக்கு மட்டும் வெளியில் வாங்கிக்கிட்டு நம்ம போயிடலாம். ஸோ இப்போ போயிட்டு விரதம் விட்டுட்டு நம்ம கோயிலுக்கு கிளம்பலாம். விரதம் விட்டாச்சுங்க, எல்லாருக்கும் பரிமாறியாச்சு. அடுத்து நம்மளும் சாப்பிட்டு கோயிலுக்கு கிளம்ப வேண்டியதான். கிளம்பியாச்சுங்க கோயிலுக்கு. இப்போ நம்ம வெட்டுக்காடு போய் திருமலைப்பட்டி அடிவாரத்தில் இருக்க கோயில்கிட்ட தான் போகிறோம். மெயினான அடிவாரத்துக்கு போகலங்க, ஏன்னா நம்ம குட்டி தம்பியும் தூக்கிட்டு போகிறோம். ரஷ் அதிகமாக இருக்கும், சமாளிக்க முடியாது. அதனால இந்த அடிவாரத்துக்கு போகிறோம். இங்கேயுமே கும்பலாக தான் இருக்கும். ஏன்னா இது வேறு 3வது சனிக்கிழமை. நிறைய பேர் வரதான் விட்டுட்டு வந்துட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம திருமலைப்பட்டி போயிட்டு அங்கேருந்து கோயிலுக்கு போகணும். இன்னொரு அடிவாரம் இருக்குங்க, கருமலை அடிவாரன்ட்டு. அங்கே போனால் இன்னும் கும்பல் கம்மியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக அதுக்கு பிளான் பண்ணிடலாம். மெயின் ரோட்லேருந்து கோயிலுக்கு போகிற ரோட்டில் என்டர் ஆயாச்சுங்க. இது ஃபுல்லாகவே ஒரு காடு வனம் மாதிரி தான் இருக்கும். ஸோ போகிற இடம்லாம் நல்லா இருக்கும். ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே ஒரு ட்ராவல் மாதிரி நல்லா இருக்கும். வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். இந்த ஏரியா கொஞ்சம் ட்ரையான ஏரியாங்க. நிறைய போர் தான், கிணத்துல தண்ணி அந்தளவுக்கு இருக்காது. ஃபுல்லாக மேட்டாங்காடு வெள்ளாமல் தான் சொல்லுவாங்க. இந்த சோளத்தட்டு வதப்பாங்க, கடலப்பயிறு இது மாதிரி தான் அவ்வளோதான் போடுவாங்க. ஸ்ட்ரைட்டாக பாரு, தெரியுதா? அதான் கோயில் மேலதான் கோயில். இப்ப நம்ம அடிவாரத்துக்கு தான் போறோம். அங்கெல்லாம் போகல. அங்கெல்லாம் போகணும்னா காலையிலே ஏறி இருக்கணும். பெருசா பாசன வசதி இல்லைங்க. ஏன்னா மழை பெஞ்சு இந்த மெட்டாங்காடு வெள்ளாமை தான். விவசாயத்துக்கு ஏற்ற அந்த வெள்ளாமை வைக்கிற அளவுக்கு இருக்காது. பார்க்கிங் டிக்கெட் எடுத்துட்டு போயிடலாம், 20 ரூபா. இப்போ நிறைய கோயில் இந்த மாதிரி வெளியவே ஆளுங்க வாங்குறாங்க. கோவில் பக்கமாக வந்தாச்சு. மலை மேலே மெயினான நைனாமலை கோவில் இருக்குது. கீழே அடிவாரத்தில் நம்ம போயிட்டுருக்குறோம். நிறைய பேர் விரதம் விடுறதுக்காக வந்துட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம விரதம் விட்டுட்டு பொறுமையாக வந்துட்டுருக்குறோம். இப்போ 3வது சனிக்கிழமைனால க்ரௌடு அதிகமாக தான் இருக்குது. இன்னும் முதல் சனிக்கிழமை 2வது சனிக்கிழமை அந்தளவுக்கு இருக்காது. இது 3வது சனிக்கிழமை தான் இப்படி இருக்குது. இன்னும் நம்ம மெயினான அடிவாரத்துக்கு போயிருந்தால் இன்னும் ரஷ் அதிகமாக இருக்கும். காரே பாருங்கள் எத்தனை கார் நிற்குதுன்னு. இது மெயினான அடிவாரம் கூட கிடையாது. சரி வாங்க, அப்படியே கோயிலுக்கு போகலாம்.
ஏறு போகலாம். ஒரு குரங்கு செட்டப் பண்ணிட்டு போகிறான். போங்கடா டேய் ரித்விக். பார்த்தேன். ஏறு ஏறு, டைம் ஆகுது. டாய்ஸ்லாம் வேணும்னா சீக்கிரம் ஏறு. அங்கே வர்ற கண்ணுக்குட்டி பிடிச்சிக்கு இங்கே கண்ணுக்குட்டி மாதிரி கோயிலுக்கு கண்ணுக்குட்டி விட்டுருங்க. லைனில் போகணும் கரெக்டாக. அங்கே பொங்கல் வைக்கிறாங்களே. குத்திக்கு அங்கே பொங்கல் வைக்கிறாங்கடா. வாங்கண்ணா வாங்க. ஏறணும்னா நம்ம சாயந்தரம் தான் நைட்டு தான் வந்து சேருவோம். போகலாமா? போங்க. தீர்த்தவங்க போ. பட்டெல்லாம் போடக்கூடாது வா. போதும் பட்டெல்லாம். வாங்கி குடி. தேங்காய் தண்ணி தீர்த்தம். அடுத்து எங்க? இங்கேயா? இல்லடா, அதெல்லாம் வேண்டுதலுக்கு போடுவாங்க. நல்லா வேஸ்ட்டாக தான் போகுது பாதி. எங்க வந்தது என்ன நான் ஓடி பீக்கணும். வாங்கியிருக்கீங்க, வேற ஏதாச்சும் வாங்க. ஓகேவா? எது வேணுமோ பாருங்க. வாங்கிக்கோ. போதும் வேஸ்ட் பண்ணிடுவோம். இந்த சைடு வா. ஒரு பிரசாத பையில் அதிரசம், தட்டுவடை, முறுக்கு. ஒரு வழியாக பர்ச்சேஸ் முடிச்சுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கிளம்பியாச்சு. எங்கள் வீட்டுக்கு போகலாம். ஏன்னா வெயில் பயங்கரமாக இருக்குது. ஸோ வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.